ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கொரிஷனல் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம திருச்சி மலைக்கோட்டையில இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு தாங்க போறோம். ஆக்சுவலா காலையில வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாதர் டெம்பிள் போயிட்டு அதுக்கே ஒரு ஹாஃப் டே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் வந்து ஜம்புகேஸ்வரர் டெம்பிள் போயிட்டு வந்திருந்தோம். டெம்பிள் உள்ள மொபைல் அலௌட் இல்ல அப்படின்றதால அங்க என்னால வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். உச்சி பிள்ளையார் கோயிலை பொறுத்தளவுக்கு காலையில 6 மணில இருந்து ஓபன் பண்ணி நைட் 8 மணி வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. 8 மணிக்கு கரெக்டா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க கோயில் வாசல்ல போகும்போதே மணி 7, 10 ஆயிடுச்சு. முதல்ல போய் சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மத்த டீட்டெயில்லாம் சொல்லலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா போனோம் நாங்க உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மேல ஏறி போய். இங்க பாருங்க, இப்ப நீங்க பாக்குறது அங்க மேல இருக்க டெம்பிள். அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு மத்த டீட்டெயில்லாம் நான் சொல்றேன். சுவாமிய நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. சுவாமிய அப்படியே சுத்திட்டு வெளிய போற மாரி தான் வழி வச்சிருக்காங்க. அதனால சரி வாங்க அப்படியே போலாம். போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே எல்லா பக்கமும் இந்த திருச்சி சிட்டியோட நைட் வியூ பாத்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருக்குங்க. அப்படியே உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்க. அந்த விநாயகர் கோவில்ல இருந்து அப்படியே சுத்தி அந்த திருச்சி சிட்டிய பாக்குறதுக்கு அவ்ளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, இவ்ளோ பெரிய சிட்டிய ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா, என்டையர் சிட்டிய நீங்க பார்க்க முடியும் அப்படின்றது உண்மையாலே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் தான் சொல்லுவேன் இந்த இடத்த. நாம அப்படியே சுத்திட்டு கீழ வேண்டியதுதான். கீழ போகும்போதே வந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்து கோவில் வந்து க்ளோஸ் பண்ற டைமிங் வந்துருச்சு போல இருக்கு. சரி வாங்க அப்படியே கீழ நடந்து போயிட்டே மத்த டீட்டெயில்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். சாமிய பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து வரும்போது எடுத்த வீடியோ தாங்க இது. இங்கேருந்து பாருங்க. எவ்ளோ பெரிய சிட்டி இந்த இடத்துலருந்து பார்க்கறதுக்கு அவ்ளோ அக்யூரேட்டா தெரியுது பாருங்களேன். அப்படியே அங்கங்க லைட் எரியறதுல என்னமோ நமக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு குட்டி குட்டியா இருக்க மாரி தெரிஞ்சது. இங்க இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியுது பாருங்களேன். இந்த ஸ்ரீரங்கம் கோபுரம் நம்ம திருச்சி சிட்டியில எங்க சுத்தி வந்தாலும் ஒரு வாட்டியாவது அந்த கோபுரத்த நம்மளால தரிசனம் பண்ணாம போகவே முடியாதுங்க. அங்க பாருங்க தெரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்டெப்ஸ்ல வழியா தான் இறங்கி வரணும். எனக்கு ஹைட்னாலே ரொம்ப ஃபியரு. இந்த இடத்துலருந்து கொஞ்சம் அப்படி சுத்தி பார்க்கும்போது எனக்கு உண்மையாலே கொஞ்சம் பதட்டமாவும், பயமாவும் தான் இருந்துச்சு. அப்படியே கீழ வந்ததுக்கப்புறம் பரவாயில்லையா இருந்தது. பட் ஆனா இங்கருந்து பார்க்குற வியூ பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா இருந்தது தான் சொல்லுவேன். இதுக்கு வந்து நான் டேல வராம போயிட்டேனே! இப்படி நைட்ல வந்து பார்க்குறோமே அப்படின்ற மாரி கொஞ்சம் ஃபீலிங்ஸாவும் இருந்துச்சு. பரவால்ல. இன்னொரு வாட்டி நம்ம டே டைம்ல வருவோம். அப்ப நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு, அங்கேயே கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு மரம் ஒண்ணு இருந்ததுங்க. நல்ல பெருசான மரம் அது. அப்படியே அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தொட்டில் இந்த கயிறு எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. அத அப்படியே பார்த்துட்டு அங்கேயே நின்னு கும்பிட்டுட்டு, அங்கருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு, அப்படியே ஒரு கடை இருந்தது பக்கத்திலேயே. அந்த கடையில கொஞ்ச நேரம் உட்காந்து, குடிக்கிறதுக்கு தண்ணி, சோடாலாம் வாங்கி குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இறங்கலாம் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு இறங்க போறோம். நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நெறைய சன்னதிகள் இருக்கு. தாயுமானவர் கோவிலும் இருக்கு. அந்த கோவில்லாம் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சுக்கிட்டே போறேங்க. இறங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க மேல கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி வாங்க அப்படியே நம்மளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கி போலாம். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தாயுமானவர் சன்னதியும் பார்த்துட்டு போயிடலாம். கீழ இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பிளேஸ்ல வந்து போய் பார்க்க முடியாத மாரி தான் வச்சிருக்காங்க. அங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கிரில் மாரி போட்டு நம்ம யாருமே அந்த பக்கம் முடியாத மாரி, ஆக்சஸ் பண்ண முடியாத மாரி நெறைய இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எதா இருந்தாலுமே இந்த பக்கம் இருந்து தான் பார்க்குற மாரி இருக்கு. அப்படியே நடந்து கீழ போகும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லாவே. நல்ல செங்குத்தா இருக்க படிக்கட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும் உண்மையாலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நல்லா ஏறக்கூடியவங்களா இருந்தா ஒரு 1/2 மணி நேரத்துல மலை மேல ஏறிடலாம். இல்ல என்ன மாரி நின்னு நின்னு ஏறுறவங்களா இருந்தா, கண்டிப்பா 1 ஹவர் ஆகும். இல்லன்னா 45 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸாவது ஆகும்னு நெனைக்கிறேன். இதே வயசானவங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நின்னு நின்னு ஏறதுக்கு கண்டிப்பா 1 ஹவர் எடுக்கும். இது ஏறுறது மட்டும் இல்ல, இறங்குறதுக்குமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா படிக்கட்டுக்கு செங்குத்தா இருக்கறதால கடகடன்னு நம்மளால இறங்கி வர முடியாது ஏஜ் பெர்சன்ஸால. கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு ஏறுற வழி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க தண்ணி வச்சிருக்காங்க குடிக்கிறதுக்கு. நமக்கு வேணும்னா ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டெப்ஸ் கூட போது. பட் ஆனா, அங்கலாம் நம்ம முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஆக்சஸிபிள் கிடையாது. ஏன்னா, இங்கேயும் வந்து அந்த கிரில் மாரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம உள்ளலாம் போய் பார்க்க முடியாது. வெளிய இருந்து மட்டும் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும்.
மலைக்கோட்டையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் லைட் போட்டு வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி அப்படியே அங்கருந்து இறங்கி தாயுமானவர் சன்னதி வந்துட்டோம். தாயுமானவர் சன்னதிய பொறுத்தளவுக்கு உள்ள வந்து கேமரா கண்டிப்பா அலவுட் இல்லங்க. அதனால தான் வாசல்ல மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. மணி வந்து கரெக்ட்டா 8:05 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கோவில க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம உள்ள போயி தாயுமானவர தரிசனம் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துரலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையா ஒரு பள்ளியறை பூஜையில கலந்துக்கிட்டு வந்திருக்கேங்க. ஆமாங்க. தாயுமானவர் சன்னதிக்கு நான் போகும்போது பள்ளியறை பூஜை நடந்துட்டு இருந்தது. பள்ளியறை பூஜை வந்து அட்டெண்ட் பண்றேன். அத அப்படியே கலந்துட்டு சுவாமிய கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு, தாயாரோட பள்ளியறை பூஜையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் இறங்கி வெளியவே வந்தேன். உண்மையாலே என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்ததுங்க. அவசர அவசரமா போறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா தாயாரோடதும், சிவனோட பள்ளியறை பூஜை, தாயுமானவரோடத பார்த்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், ஹேப்பியாவும் இருந்தது. மன நிறைவா ரொம்ப ஹேப்பியா நான் வந்து அந்த இடத்துலருந்து வெளிய வந்திருந்தேன். நான் ஸ்டார்ட்டிங்ல வரும்போதே சொல்லணும்னு நெனச்ச விஷயத்த இப்ப மென்ஷன் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலா அந்த உச்சி பிள்ளையார் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மார்க்கெட் ஏரியால தாங்க இருக்கு. மலைக்கோட்டை வாசல்ல அந்த மார்க்கெட் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாரி இருக்குங்க அந்த மார்க்கெட்டு. எப்பவுமே ரஷ்ஷா தான் இருக்கும் போல இருக்கு. அது வழியா நம்ம நடந்தே வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு விநாயகர் இருக்காரு. அவர தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சில படிக்கட்டுகள் ஏறி வந்தா தாயுமானவர் கோவில் போகும் வழின்னு போர்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏறி போற மாரி இருக்கு. அங்க ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. ஐ திங்க் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம ஆட்டோ கேட்டு அந்த சன்னதிக்கு வரணும்னு சொன்னா, அங்க கொண்டு வருவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துக்கு போகணும், இந்த மார்க்கெட் வழியானா ஆட்டோக்காரங்க யாருமே வரமாட்றாங்க. நம்ம நடந்தே தான் இந்த இடத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. கரெக்ட்டா 8 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, மலை மேல யாரையுமே அலோவ் பண்றதில்ல. கீழ இருந்து மேல போறவங்கள. மேல இருந்து கீழ வரவங்கள அலோவ் பண்றாங்க. நம்ம மேல சுவாமிய பார்க்க போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, சிவன் தனியா சன்னதி இருக்கு. பார்வதி தாயார் சேர்ந்த சன்னதி இருக்கு. 2, 3 சன்னதிகள் இருக்கு நம்ம போற வழியிலே. அந்த சன்னதிலாம் தரிசனம் பண்ணிட்டு தான் போனோம். எங்க மேல இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில மூடிருவாங்களோன்ற அவசரத்துல எல்லா இடத்துக்கும் நாங்க மேல போயிட்டோம். அப்புறம் வரும்போது அந்த சன்னதி தான் வெளிய இருந்தே கும்பிட்டுட்டு வந்தோம். அங்க போம்போது சில சன்னதிகள் வந்து தொறந்து வச்சிருந்தாங்க. பட் ஆனா வரும்போது நெறைய லாக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அதனால வெளிய இருந்தே கும்பிட்டுட்டு நாங்க இறங்கி வந்துட்டோங்க. கோவில்ல இருந்து கிளம்பி நாங்க ரூம்க்கு வந்துட்டோங்க. நாங்க வந்து ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல தான் ரூம் புக் பண்ணி தங்கியிருந்தோம். அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பாம்பே பாதாம் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஹாட் பாதாம் மில்க்கும் குடுப்பாங்க. அப்புறம் சில்னஸ் கூலிங் பாதாம் மில்க்கும் குடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். யாராவது அந்த பக்கமா போனீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கும் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.